ஓகே சார். பேராசிரியர் சார், இப்போதைக்கு இதில் நமக்கு முக்கியமாக இப்போது நம்ம கவனிக்கப்படக்கூடிய விஷயம் 2 விஷயம். ஒன்று வந்து அந்த நீட் தேர்வுக்கான நம்ம தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் அது இப்போது அது நிறைவேற்ற அந்த உரிமை பெறப்படாமல் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது இந்த இயற்கை பேரிடர் காலத்தில் அதற்கான நிதியுதவி கட்டம் அது கொடுக்கவில்லை. மூன்றாவதாக இந்த சமக்கர சிக்ஷா அபியான் என்ற அந்த கல்வி நிதி 2152 கோடி ரூபாய் அதை அவர் வழங்கலை. ஆனால் அவர்கள் நான் வழங்க மாட்டோம்னு சொல்லலை. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் இதை வழங்குவோம் என்று அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அது கூறியதால் இந்த மாநிலங்களுக்கு எதிராக மத்திய அமைச்சரே இவ்வாறு பேசுவது அது பேசுபொருளானது, சர்ச்சைக்கு உள்ளானது. ஆனால் இப்போது இந்த வரி விதிப்பு, கல்வி மற்றும் இந்த கல்வி தவிர அவர்கள் மற்ற இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு, கல்வி இது தவிர நிதி ஒதுக்கீடு செய்வது, இந்த 3 பிரச்சனைகளில் மட்டும்தான், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மற்ற 6 தவிர இந்த 3 பிரச்சனைகளில் மட்டும்தான் இப்பொழுது மாநில அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறதா நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அந்த 3 மாநில அதிகாரம் பறிக்கப்படலான்னு அவங்க சொல்கிறாங்க. மத்திய அரசு தரப்பிலும் அந்த பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலும் கூறப்படுகிறது. அதற்கான நிபந்தனைகள் தான் விதிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் பறிக்கவில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது அதுதான் ஆபத்து. நேரடியாக நம்ம எதிர்த்து வாழ் சுழற்றுகிறவனை வீரன் என்று வீழ்த்தி விடலாம். ஆனால் பின்னால் கட்டி தழுவுவதை போல நம் முதுகிலே குத்தி விடுகிற இந்த பிற்போக்குத்தனமான எதிரிகளைத்தான் நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு எதிரி. நேரடியாக சட்டத்தை மாற்றினால் முடியாது என்பதற்காக மெல்ல அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு நம்மை கட்டி அணைப்பதை போல், அது சொல்வார்கள் அல்லவா, திருதராஷ்டிரன் ஆலிங்கனம், நம்மை மெல்ல அரவணைப்பதை போல் அரவணைத்து கொண்டே கழுத்தை நெறித்து கொண்டு விடுவது. இதை நாம் புரியாமல் இருந்தால் நாம் செத்து போவோம். புரிந்த தலைவர் 50 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில் இருந்த தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற ஒரு மூத்த தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்துகிற காரணத்தினால் இந்த திருதராஷ்டிரர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் எத்தனிக்கிறார். அதனுடைய விளைவுதான் இன்றைய மாநில சுயாட்சி குறித்த தீர்மானம். இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பேராசிரியர், இன்னைக்கு சட்டப்பேரவையில் நீங்கள் சொன்ன உடனே சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் இது தொடர்பாக எந்த விதமான கருத்தையும் கூறாமல் வெளிநடப்பு செய்துவிட்டு இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது ஒரு மடைமாற்றும் ஒரு முயற்சி, இது தேர்தல் நேரத்திற்கான ஒரு தேர்தலை முன்னிறுத்தி அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று இன்று சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் இந்த மாநில சுயாட்சி தொடர்பாக எதுவுமே கருத்து தெரிவிக்காமல் வெளிநடப்பு செய்துவிட்டதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் வெளியே பேட்டியளித்த அந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர், இன்னைக்கு இபிஎஸ் அவையில் இல்லாதனால அந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார், இது ஒரு மடைமாற்றும் தீர்மானம் தான், இதில் எதுவும் முக்கிய அம்சங்கள் இல்லை என்று கூறியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு அந்த கேள்விதான் ஞாபகத்திற்கு வருகிறது. இவர்களுக்கு உரிமை, முதலில் தனக்கான உரிமை இவர்களுக்கு இருக்கிறதா? தனது உரிமையே தெரியாத இந்த தற்குறிகளுக்கு எப்படி மாநில உரிமை பற்றி தெரியும்? நான் கேட்கிறேன். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், அதிமுகவின் சட்டமன்றத்தில் அதிமுக சொல்லுங்க ஒரு 75 உறுப்பினர்கள் மொத்தம் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதிலே அதிமுகவிற்கு மட்டும் 69 பேர் கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கட்சி ஒரு மாநில உரிமை சார்ந்து பேசுகிற போது, ஆம் இந்த மாநில உரிமை தேவைதான், ஆனால் இதில் எது எது தவறு எது எது சரி என்று பேசுவதற்கல்லவா அவர்கள் முன்முனைந்திருக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் அரசியல் மேடையில் பேசுவது என்பது வேறு, அரசியல் மேடையில் நீங்கள் பேசுவது வேறு. சட்டமன்றம் என்பது மக்களுக்காக நாம் குரல் கொடுக்கிற ஒரு இடம். அந்த இடத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிற முயற்சி என்ன முயற்சி? அது சரிதானா? அதிலே நீங்கள் உடன்படுகிறீர்களா? ஒருவேளை உங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருந்தால் உள்ளே வைத்து விவாதிக்க வேண்டும். அதை விட்டு வெளியே ஓடி போனால் பாரதிய ஜனதா கட்சி முதலிலே வெளிநடப்பு, இரண்டாவது அதிமுக வெளிநடப்பு. இதை எதை சொல்லுகிறது? பாஜக பாதையில் அதிமுக போகிறது. உங்களுக்கு என்னத்திற்கு ஒரு தனி கட்சி? அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு கிளை பிரிவை போல் நீங்கள் போய்விடலாமே. உங்களுக்கு என்று என்ன கருத்து இருக்கிறது? ஒரு முக்கியமான பிரச்சனையை மாண்புமிகு முதலமைச்சர் எழுப்பி இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? இந்த உரிமைகளை அது கேட்பதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இது கேட்பது அரசியல். பேசுங்க, அதை மக்கள் முடிவு செய்யட்டும். தளபதி கொடுக்கிற குரல் நியாயமானதா இல்ல அரசியலுக்கானதா, அது வேற விஷயம். பட் எழுப்பப்பட்டிருக்கிற குரலில் உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா என்பதை கூட பேசுவதற்கு வக்கில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி ஒரு கட்சியை நடத்துவீர்கள்? உங்களை நம்பி நாட்டு மக்கள் எப்படி அடுத்தாற்போல் வாக்களிப்பார்கள்? நான் கேட்கிறேன்.